என் நெஞ்சில் குடியிருக்கும் மலேசியா தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 150 நாடுகளுக்கு மேல நம்ம தமிழர்கள் வாழ்றாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இலங்கைக்கு அடுத்தபடியா அதிகமான தமிழர்கள் வாழ்ற ஊர்னா நம்ம மலேசியா. நம்ம தமிழர்கள் தான் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நாடாவே நினைச்சு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலேசியா நாட்டோட முக்கியமான பில்லர்ஸ்ல நம்ம தமிழர்களும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு நிறைய பேர் சொல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான். இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையக்காரங்க காவடி எடுத்துட்டு போறாங்க. இங்க இருக்கிற சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க. அப்படி நம்மளுடைய தமிழ, நம்ம மொழிய, நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சோம். அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் நெஞ்ச ஆதரவு இல்லைங்க, மிகப்பெரிய ஆதரவு. இந்த ஓவர்சீஸ் பிசினஸ்ல எல்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய ஷூட்லாம் வந்திருக்கும். சில படங்களுடைய பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம். அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. என் படங்கள்ல காவலன், குருதி எல்லாம் எங்க ஷூட் வந்தப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேட்கிறாரு நீங்க தாங்க. அப்படிப்பட்ட இந்த மலேசியாவில் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான பெயின்ஃபுல் ரைட், என்ன பண்றது, சரி அதை விடுவோம். ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்செப்ட்லையும் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இங்க இருக்கிற என்னுடைய ரசிகர்கள், இங்க இருக்கிற என்னுடைய ஊடக நண்பர்கள், இங்க சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம நண்பா நண்பிகள், பிளஸ் இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. தமிழ்
தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. அவ்வளவு வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல, துக்கத்துல, கொண்டாட்டத்துல, குடும்பத்துல, ஆன்மீகத்துல, உழைப்புல, அரசியல் என்று சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதா ஒரு புள்ளியா இருந்திருக்கேன் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். சினிமா வந்து ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதையே ஒரு மாளிகையா மாற்றி தந்தது நீங்களா இருந்தா, என் ரசிகர்களாக நீங்களா இருந்தா. அது மட்டும் இல்ல, நான் சினிமாவுக்கு வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பழைய கதை தான். நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல தான் டே ஒன்ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நாணிக்கிறவங்க முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணுனா அவங்க தேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறார். பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திரும்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ் வந்து ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்கார அம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில நனைஞ்சிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர்.
அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அதை நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா இப்போ இந்த ஈவெண்ட், the hero of this event க்கு வருவோம். அனிருத் அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். MDS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? MDS. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ, எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும்,